இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின்படி கன்னியாகுமரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு A சுந்தரவதனம் அவர்கள் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் அண்மையில் கலந்தாலோசனை மேற்கொண்டார். குமரி மாவட்டத்திற்குட்பட்ட கன்னியாகுமரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வரப்பெற்றுள்ளதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படலாம். நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வெள்ளம், வறட்சி, இயற்கை பேரழிவுகள் காலங்களில் ஏற்படும் கொள்ளை நோய் போன்றவற்றில் நடவடிக்கைகள் தொடரலாம். மோசமான நோயினால் அவதிப்பட்ட நபர்களுக்கு பணம் அல்லது மருத்துவ வசதிகள் வழங்குவதற்கு உரிய அனுமதியுடன் நடவடிக்கை தொடரலாம். பொது மைதானங்களில் தேர்தல் கூட்டங்களை நடத்துவதற்கு வேட்பாளர்களுக்கும் போட்டியிடும் அனைத்து கட்சிகளுக்கும் பாரபட்சமின்றி அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த அனைத்து தரப்பினருக்கும் பாரபட்சமற்ற வகையில் வசதி இருக்க வேண்டும். பிற அரசியல் கட்சிகளின் கொள்கைகள், திட்டம், கடந்த கால சாதனைகள் மற்றும் பணிகளை மட்டுமே விமர்சித்தல் வேண்டும். மேலும் அமைதியான மற்றும் குழப்பமில்லாத குடும்ப வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு நபரின் உரிமையும் பிரச்சாரத்தின் போது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். கூட்டம் நடத்துவதற்கு இடம் மற்றும் நேரம் தொடர்பாக ஆன்லைன் மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தகவல் தெரிவித்து முன் அனுமதி பெற வேண்டும். பொதுக்கூட்டம் நடத்தப்படும் இடங்கள் என்று காவல்துறையால் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மட்டுமே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். ஏதேனும் தடையான இருப்பின் அதை மதித்து பின்பற்ற வேண்டும். கூட்டம் நடத்தப்படும் இடத்தில் ஒலிபெருக்கிகள் அல்லது வேறு வசதிகளையும் பயன்படுத்த அனுமதி பெற வேண்டும். கூட்டம் நடத்தப்படும் இடங்களில் தொந்தரவு மற்றும் இடையூறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையின் உதவியை பெற வேண்டும். ஊர்வலம் ஆரம்பிக்கும் நேரம், இடம் மற்றும் ஊர்வலம் முடியும் நேரம், இடம் குறித்து முன்கூட்டியே முடிவு செய்து ஆன்லைன் மூலம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். ஊர்வலம் நடைபெறும் இடங்களில் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாட்டு உத்தரவுகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்தார். முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கட்டண பட்டியலை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் வெளியிட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு A சுந்தரவதனம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் ஆட்சியர் அலுவலக சிறு கூட்டரங்கில் அண்மையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி வேட்பாளர்களின் செலவினங்களை கணக்கீடு செய்யும் பொழுது ரேட் சார்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதனை உறுதி செய்து நடைமுறைப்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு J பாலசுப்ரமணியம், அனைத்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க நடைபெறவுள்ள கன்னியாகுமரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்க விருப்பமுள்ள 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தங்களது வீடுகளுக்கு சென்று வாக்காளர் படிவத்தினை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் கோட்டார் பகுதி உட்பட்ட KP ரோட்டில் வசித்து வரும் திரு நாகுபிள்ளை, DVD காலனி பகுதியைச் சேர்ந்த திருமதி ராமலட்சுமி மற்றும் கலைவாண நகர் பகுதியைச் சேர்ந்த திரு பாண்டியன் ஆகியோருக்கு நேரில் சென்று படிவங்கள் வழங்கப்பட்டது. மேலும் வாக்களிக்க விருப்பமுள்ள மூத்த குடிமக்களுக்கு தங்களை வீடுகளுக்கே சென்று படிவங்கள் வழங்கப்படும் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தெரிவித்தார்கள். கன்னியாகுமரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18 வயது நிரம்பிய வாக்குரிமை பெற்ற அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையிலும் குமரி மாவட்டம் 100% வாக்களித்த மாவட்டமாக திகழ செய்யும் வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் ராஜாக்கமங்கலம் வட்டாரம் மேலகிருஷ்ணன்புதூர் ஊராட்சியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்களுடன் பேரணியாக வந்து கல்லூரி வளாகத்தில் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்.